விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகளின் மர்ம மரணம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணையை தனிப்படை போலீசார் தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்குகிறார். அவரிடம் கேட்போம். கோபிநாத், சொல்லுங்க, 3 மாணவிகள் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில ஏதாவது முக்கியமான தடயங்கள் கிடைச்சிருக்க? விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அன்று பார்த்தீங்கன்னா உடல் கண்டெடுக்கப்பட்ட நாளே அன்று இரவே விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நரேந்திரன் 3 தனிப்படைகள் அமைச்சு உத்தரவிட்டிருக்காரு. இந்த தனிப்படைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாட்களா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்நிலையில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து 3 அவங்க பயன்படுத்தப்பட்ட பைகள், அதே போல பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுது ஒரு செல்போன். இந்த செல்போனை வைத்து அவங்க முதல் கட்டமாக விசாரணை தொடங்கியிருக்காங்க. இந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா மாணவிகள் அவங்க தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஏராளமான எஸ்எம்எஸ்கள் அமைச்சிருக்காங்க. நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இந்த தொடர்பு கொண்ட நபர்கள் யார், அதே போல பாத்தீங்கன்னா இவங்க எஸ்எம்எஸ் அனுப்பிய நபர்கள் யார் என்பது குறித்து முதல் கட்டமா காவல்துறை விசாரணை தொடங்கியிருக்காங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இவர்கள் தங்கி இருக்கிறதா கூறப்படும் அந்த தங்கியிருந்த கூறப்படும் அந்த ஹாஸ்டல் அடுத்த கட்டமா காவல்துறை துருவி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதுல மாவட்ட காவல்துறை நரேந்திரன் நமக்கு தெரிவிச்ச தகவல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருது. அதை பத்தினா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தவுடன் ஒரு கட்ட முடிவை நம்ம எடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவங்க அறையில் இருந்த பொருட்கள், அதே போல இங்க இருந்த நோட் புக்குகள், செல்போன்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு சொல்லியிருக்காரு. இந்த உடன்படித்த மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மற்றொரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு செல்போன் மட்டும் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, மேலும் 2 செல்போன்கள் இல்லைன்றது பெற்றோர்கள் மற்றும் உடன்படித்த அவங்க மாணவிகளோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து காவல்துறை இது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. முதற்கட்ட விசாரணை குறித்து சொன்னீங்க. கல்லூரி மாணவர்களுடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில ஆம் ஆத்மி கட்சியினர் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு வராங்க? இப்ப பாத்தீங்கன்னா நிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்க பாத்தீங்கன்னா அது சென்னை சேர்ந்த மோனிஷாவின் உடல் மட்டும் இங்க பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தரையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில தொடர்ந்து இங்க நேற்று இரவு முதலே பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் தலைமையில இங்க தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க போராட்டம் குறித்து அது வசீகரன் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த 3 மாணவிகள் உயிரிழந்த ஒரு சம்பவம் எப்படி பாக்குறீங்க? என்ன காரணத்துக்காக இப்ப நீங்க தொடர்ந்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? அதாவது மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, மக்களும் சரி, இவர்கள் நடத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகள், இந்த என்கொயரி மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதனால இதை ஒரு சிபிஐ என்கொயரியா மாற்றணும். இவர்கள் தமிழக அரசு இனி இந்த என்கொயரியை பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 2012 இருந்து முதலமைச்சர் செல் உட்பட அனைத்து இடங்களிலும் மனித உரிமை அமைப்புகள் உட்பட அனைத்தையும் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. இந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே யாருமே எந்த நடவடிக்கையுமே இதுவரை எடுக்காம இருந்துட்டு இப்ப போய் தீவிர விசாரணை அது இதுன்னு சொல்றதுல எந்த இதுவும் கிடையாது. இவர்களுக்கு அவர்கள் சொல்லுவது போல இவர்களுடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லை. இதில் என்ன பின்னணி இருக்கிறது என்பது இவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு ஐயம் இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் இயங்குற காரணத்தால் இந்த விசாரணை இவர்கள் செய்யக்கூடாது. இது கல்வி கொள்ளையால் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. இது ஒரு 3 மாணவிகள், சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மாணவன் ஹைதராபாத்ல இருந்ததுக்கு இன்னைக்கு நாடு பூரா கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக அங்கே வந்தார். இதுபோல இந்த நிகழ்ச்சி இதுவே நாங்கள் விடப்போவதில்லை. ஆம் ஆத்மி இதை கையில் எடுத்திருக்கிறது. நாங்கள் டெல்லி வரை தொடர்பு கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் இது தேசிய போராட்டமாக இது மாறும். இது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களோட ஒரு கோரிக்கை பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தின் மேல, மாவட்ட காவல்துறை மேல தங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்றது இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. சிபிஐ விசாரணை செய்தால் மட்டும்தான் இந்த 3 மாணவிகளோட தற்கொலை விவகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்வு கிடைக்கின்றது இங்க இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் நம்ம கிட்ட தெரிவிச்ச தகவலா இருக்கு.